ஒரு கரெக்டான மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஃபஸ்ட்டாக ஆர்டர் எடுத்து ஒரு ப்ராடக்டை ஷிப் பண்ணும் பொழுதே அடுத்த ப்ராடக்ட்டுக்கான ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கணும். க்ரோத் ஹேக்ஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸை எந்த அளவுக்கு சூப்பராக எடுத்துகிட்டு போக முடியுன்றதை பற்றி ஒவ்வொரு வெர்டிக்கலாக, அது லேபரில் ப்ராப்ளமாக இருக்கலாம் சார், மிஷின் சைக்கிள் டைம் வருது ஆனால் லேபர் கரெக்டாக பண்ண மாட்டேன்றாங்க சார், இந்த லேபரில் தான் நிறைய அவுட் டர்ன் எனக்கு வந்துடுது, நிறைய மிஸ்டேக்ஸ் வருது, ரிஜெக்ஷன் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் சொல்கிறோம் ஆனால் ரிஜெக்ஷன் வந்துட்டுருக்கு, ரீஒர்க் இவ்வளோ தான் சொல்கிறோம், எந்த ஆப்ரேட்டர் பெஸ்ட்டு, யார் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும், இதெல்லாம் ஒரு சேலஞ்சாக போயிட்டுருக்கு. இதை எப்படி சூப்பராக சரி பண்ணலாம் அப்படின்றது மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் நம்ம பேசலாம். லீட் ஜெனரேஷன் B2B ஓகே, பட் B2Cக்கு போக முடியுமா? ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு செட் ஆகுமா இல்லையே? அப்படி ஏகப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். எப்படி கிளைண்ட்டை நர்ச்சர் பண்ணுறது, எப்படி லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் எப்படி போகிறது, 10 years கழிச்சு லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் சேஞ்சிங், IoTலேருந்து என்னென்னமோ மாற்றங்கள் வந்துட்டுருக்கு, எப்படி நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு ஃபாதர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டேர்ன் ஓவரில் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் பிராண்டிங்க்கு, இவ்வளோ பர்சன்டேஜ் தான் ப்ராஃபிட்டு, இவ்வளோ பர்சன்டேஜ் தான் எம்ப்ளாய்க்கு அப்படின்ற ஒரு பட்ஜெட்டிங் இருந்தது. அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போகும்பொழுது இந்த பட்ஜெட்டிங்கெல்லாம் தாறுமாறாக மாறிட்டுருக்கு. பிகாஸ் இங்கே செக் பண்ணி கால்குலேட் பண்ணி இங்கே P&L இருக்கட்டும், P&L ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக தான் இருக்குது. இன்றைக்கி மந்த்லி P&L இல்லாமல் டெய்லி P&L பார்த்துட்டு இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பண்ணணும்னு தெரியும், காஸ்ட் அக்கௌண்டிங்கே பண்ணணும்னு தெரியும் பாஸ், எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் சிம்பிளான டூல்ஸ் இருக்கா? எஸ், நிறைய சிம்பிளான டூல்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸோட பவர் பேக்டான இந்த ப்ரோக்ராம் 21 மார்ச் வெள்ளிக்கிழமை காலையில் 11 AM ஸ்டாண்டப் மீட்டிங்லாம் அவங்க ஆஃபீஸில் போட்டு இன்றைக்கி ப்ரொடக்ஷன் பிளான்லாம் போட்டு டிஸ்பேச் பிளான்லாம் போட்டு ஃபேக்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு 11 AM இந்த செஷனுக்கு வாங்க. ஒரு 90 minutes கொடுங்க. HR, மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், இப்படி ஓவரால் உங்களோட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கான க்ரோத்தையே வேறு லெவலில் நம்ம அப்ரோச் பண்ணலாம். திஸ் இஸ் ஜேம்ஸ் வினீத். ஐ வில் see you inside the program.